அனைவருக்கும் வணக்கம். இன்னும் 14 நாட்கள்ல தலைவருடைய பர்த்டே வரப்போகுது அப்படிங்கும்போது, எல்லாருமே வந்து நேத்து பேசிட்டு இருக்க விஷயம் வந்து ஜெயிலர் 2 படத்துடைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. தலைவருடைய பர்த்டே அன்னைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கூலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, முழு வேகத்தில வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. ஜூன் மாசத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, மே மாசமே படம் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வேகமான வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ 2 படத்துடைய அப்டேட் இங்க வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயிலர் 2 படத்துடைய அனௌன்ஸ்மென்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்காக டிசம்பர் 5ஆம் தேதி வந்து தலைவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்காரு. அதுக்கான லுக் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரமே முடிக்க வேண்டிய விஷயம் வந்து 5ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போயிருக்கு. மழை அப்படிங்கிற காரணத்தினால. ஸோ டிசம்பர் 5ஆம் தேதி ஷூட் செய்யப்பட்டு அடுத்த ஒரு வாரம் கழிச்சு தலைவருடைய பர்த்டே அன்னைக்கு அனௌன்ஸ்மென்ட் வீடியோ வந்து ஏற்கனவே வந்த அனௌன்ஸ்மென்ட் வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அதான் நீங்க இந்த பக்கத்துல ஸ்டில்ல பார்க்குறீங்க. அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு அனௌன்ஸ்மென்ட் வீடியோ வந்து நம்ம பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கூலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி படத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி டைம்ல கூட ஒரு சின்ன வீடியோ வந்து விட்டுருந்தாங்க. தலைவர் வந்து மனசுல ஐயோ பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து விட்டுருந்தாங்க. ஸோ தலைவருடைய பர்த்டேக்கு கண்டிப்பா இன்னொரு அப்டேட் கண்டிப்பா குடுப்பாங்க. தலைவருடைய லுக் சம்மந்தப்பட்டதோ, இல்ல கூலி படத்துடைய கேரக்டர் சம்மந்தப்பட்டதோ ஏதாவது ஒரு கண்டிப்பா ஒரு ரிவீல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம 100% வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நாள். அதாவது 2.0 திரைப்படம் தமிழ் சினிமாவுடைய இப்போ டாப் எண்ட்ல இருக்கிற இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகிய 2.0 படத்துடைய 6வது வருஷத்தை வந்து நம்ம இன்னைக்கு கடக்கிறோம். 6 வருஷங்களாக அந்த இண்டஸ்ட்ரி ஹிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் அதாவது கடைசி இண்டஸ்ட்ரி ஹிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கார்ட வந்து இன்னும் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட கடந்த 25 வருடங்கள்ல தமிழ் சினிமாக்குள்ள இண்டஸ்ட்ரி ஹிட்ட வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆர்டிஸ்ட். மத்த எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே கடந்த 25 வருஷத்துக்குள்ள அடுத்த ஜெனரேஷன் நாட்கள் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க. ஆனா தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் ரஜினி சார் கையில தான் இன்னும் அந்த ரெக்கார்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அவர் எந்த அளவுக்கு வந்து இந்த 50 வருஷத்துல வந்து ஒரு வியாபார ரீதியான ஒரு ஆளுமையில இருக்காரு அப்படிங்கிறத நம்மளால வந்து உணர முடியுது. தலைவர் அவர்கள் இருக்கிற வரைக்குமே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் டிசம்பர் தாண்டின பிறகு ஜனவரி மாசத்துலேருந்து 2025 வரும்போது ரஜினி சாருடைய 50 வருஷம் அதாவது சினிமாவுடைய கெரியர்ல 50 வருஷத்தையும் தன்னுடைய வயதில் 75 வயதையும் வந்து ரஜினி சார் வந்து கடக்கிறாரு. ரொம்ப ரெண்டுமே கோஇன்சிடென்ட் ஆன விஷயம். ரொம்ப அற்புதமான ஒரு வருடம் இந்த வருஷம் இருக்கும். கண்டிப்பாக 2025ல ரஜினி சாருடைய 2 திரைப்படங்களுடைய மிகப்பெரிய வரவேற்பும் ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இருக்க இண்டஸ்ட்ரி கிட்ட வந்து அது ஓவர்டேக் பண்ணி அடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட குடுப்பாரு அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோட எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. நானும் மிகப்பெரிய ஆர்வத்தோட வந்து காத்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு இப்ப கமல் சார் எப்படி வந்து டெக்னிக்கலா ஒரு அற்புதமான விஷயங்கள் தமிழ் சினிமால வந்து குடுத்துட்டு இருக்காரோ, அதே மாதிரி ரஜினி சார் வந்து வியாபார எல்லைய வந்து எந்த அளவுக்கு கொண்டு போணும் அப்படிங்கிறது, கமல் சார் வந்து டெக்னிக்கலான பல விஷயங்கள் கொண்டு வந்தாருன்னு நம்ம சொன்னோம்ல, அதுல வந்து நெறைய வந்து பொருட்செலவுகள் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுவாரு. அத அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போணும்னா வியாபார எல்லை விரிவடையணும். ஒரு படம் வந்து 100 கோடி போடுதுன்னா 300 கோடி கலெக்ஷன் வரணும். ஸோ 200 கோடி லாபம் வந்தா தான் கடன் அது எல்லாம் போக ஒரு படத்துடைய லாபம் வந்து 50 கோடியிலிருந்து 80 கோடி வரைக்கும் கையில நிக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வந்தா தான் புதுசா பல டெக்னாலஜிகள் உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியும். இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ பத்தி கடைசியா பேசிட்டு இருந்த நேரத்துல ஐமேக்ஸ்லயே ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து சொல்றாங்க. ஐமேக்ஸ்லயே ஒரு படம் பண்ணணும்னா அதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதுல எவ்வளவு தூரம் வந்து மெனக்கெடல்கள் இருக்கு அப்படிங்கிறது வியாபார ரீதியாக ஐமேக்ஸோட தியேட்டர்ஸ்ல வந்து அந்த படம் வந்து பார்க்கணும். அதாவது சும்மா வந்து ஒரு படம் ஐமேக்ஸ்ல எடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே விட முடியாது. இப்போ புஷ்பா படத்துல இருந்து எல்லா திரைப்படங்களுமே ஐமேக்ஸ்ல வந்து நம்ம ரிலீஸ் பண்றோம். ஐமேக்ஸ் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றோம். பட் நம்ம ஓப்பன் ஹேமர் படமா இருக்கட்டும், இன்செப்ஷன் படமா இருக்கட்டும், இல்ல வந்து பேட்மேன் படமா இருக்கட்டும், அந்த ஃபாரின்ல சொல்றேன். ஹாலிவுட்ல அந்த மாதிரி படங்கள் ஏன் எடுக்கப்பட்டுச்சுன்னா, அந்த ஐமேக்ஸ் உடைய குவாலிட்டியில பார்த்தா ஒரு அற்புதமான வந்து ஃபீலிங் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரியான படங்கள் வந்து எடுக்கப்பட்டுச்சு. ஸோ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வியாபார எல்லையும் டெக்னிக்கலான அந்த எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்தையும் நோக்கி நகரத்துக்காக மிக அதிகமான உழைப்புகள் போட்ட 2 பேரும், ஒன்று கமல் சார், ஒன்று ரஜினி சார். ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் வியாபார எல்லையை வந்து விரிவடைய வச்சதா இருக்கட்டும், இப்போ இந்த வயசுலையும் சரி, 74 வயசுலையுமே சரி, இண்டஸ்ட்ரி கிட்ட நோக்கி நகர்றது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. எந்த இண்டஸ்ட்ரியிலுமே உலக அளவில் எந்த ஒரு நடிகருமே 50 வருஷம் சூப்பர் ஸ்டாராக வந்து ஹோல்ட் ஆனது அப்படிங்கிறது சரித்திரமே கிடையாது. ஸோ ரஜினி சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அந்த இடத்த அந்த பெருமையை இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற இடத்துல வந்து தலைவர் வந்து பயங்கரமாக வந்து கூலி படம் மூலமாகவும் ஜெயிலர் படம் மூலமாக கொடுப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த 2 திரைப்படங்களுமே
மிகப்பெரிய பொருட்செலவில் மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டிங்கில் வந்து உருவாயிட்டு இருக்குது. ஸோ இந்த 2 திரைப்படங்களும் அந்த இடத்த கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கூலி திரைப்படம் வந்து 1000 கோடி ரூபா கலெக்ஷன் வரும். ஏன்னா வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உழைப்பு போட்டிருக்காரு. அமீர் கான் உள்ள நடிக்கிறதுல வந்து இந்த அஃபிஷியலாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஊர்ஜிதமான மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அவரும் உள்ளே வந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் கூலி திரைப்படமும் 1000 கோடி கலெக்ஷன் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளுக்கான நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஜெயிலர் 2 திரைப்படம் வந்து ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஃபேமில் இருக்குது. படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குது. தீம் மியூசிக்லேருந்து எல்லாமே ஆடியன்ஸ் பார்த்து வியந்து போன தீம் மியூசிக் எல்லாமே இருக்குது. பாடல்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து ரீக்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி ரீமிக்ஸ் பண்ணாலே இப்போ போதும் ஜெயிலர் 2 படத்துக்கு அந்த ஓப்பனிங் கொண்டு வரதுக்கு. அதனால இப்போ எப்படி புஷ்பா 1 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பாட்டு கிட்டானோடனே அப்படியே புஷ்பா 2க்கு வந்து எப்படி ஒரு வைவை கிரியேட் பண்ணி 1000 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஜெயிலர் 2 திரைப்படமும் மிகப்பெரிய வந்து ஒரு கலெக்ஷன் வரதுக்கு உண்டானது. வியாபாரத்துக்கு வந்து இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது அத்தனைக்குமே ஒரு பிள்ளையார் சொல்லியாக இந்த டிசம்பர் 5ஆம் தேதி ஷூட் செய்யப்பட்டு டிசம்பர் 12th வந்து பார்த்தீங்கன்னா தலைவருடைய அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது அதை எதிர்பார்த்து நானும் காத்துட்ருக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம், தலைவரை ரசிப்போம். இந்த வீடியோவில் இருந்த ஜெயிலர் 1 அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது எந்த ஒரு சந்தோஷத்தோடு வந்து பார்த்தோமோ அதே சந்தோஷத்தோட அடுத்த வீடியோவையும் பார்க்கறதுக்காக நானும் காத்துட்ருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.